இந்த வேலை நிலைக்கணும், நம்ம குடும்பத்துல சந்தோஷம் இதே மாதிரி நிலைச்சு இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குமா. இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதுல்ல? பரவாயில்லம்மா, நீ என் பொண்ணு தானே, நீ எது நினைச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் மனசார சொல்றம்மா, கேலண்டர்ல பார்த்த அந்த மகாலட்சுமி இப்ப அப்படியே நேர்ல என் கண்ணால பாக்குறம்மா. அப்பா சொல்றது அப்படியே நிஜம்தான்க்கா. என் மனசுக்குள்ளேயும் அதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனந்தி, நீ காலேஜ்க்கு போல? தோ கிளம்பிட்டேன் அபி. பை பை பா. பை பை கா. ஆல் தி பெஸ்ட். அபி பாத்தியாம்மா, என்னைக்குமே சண்டைக்காரி மாதிரி பேசுற ஆனந்தி உன் அழக பார்த்துட்டு எப்படி சமாதானமா பேசிட்டு போறான்னு. இனிமே உன் மனசுல நினைச்சது எல்லாம் நடக்குமா. நீ ஆசைப்பட்டது எல்லாம் தடங்களே இல்லாம நடக்குமா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஐயோ இருமா, நல்ல நாள் இருக்கான்னு கேலண்டர்ல பாத்துறேன். அபி நேரம் நல்லா இருக்குமா, நீ கிளம்பலாம். டே அரவிந்த், அந்த கார் டிரைவருக்கு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லு. ஊரு கண்ணு பண்றதுக்கு முன்னாடி அக்கா கிளம்பணும். சார் சார் சொல்லுங்க அபி. நீங்க எப்பவும் பாக்குற அபிதான் சார் நானு. ஆனா இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அபி. புடவை கட்டின சிண்ட்ரெல்லா மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம ஆபீஸ்லயே இந்த அழகான அபிய பார்த்த ஃபர்ஸ்ட் லக்கி சாம் நான் தான். நான் ஒன்னும் அவ்வளவு அழகில்ல. நீங்க வாங்கி கொடுத்த புடவை, நகை, அது ரெண்டுமே தான் இப்படி காட்டுது. நோ அபி, போய் சொல்லாதீங்க. உங்க அழக கரெக்டா எல்லாருக்குமே தெரிய வைக்குது. தட்ஸ் இட். உங்களை பேசலாம் யாரும் ஜெயிக்க முடியாது சார். ஆனா அபியோட அழகு எல்லாத்தையுமே ஜெயிச்சிரும். என்னையும் ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லாரோட கண்ணு உங்க மேலதான் இருக்க போது அபி. இப்பவே வீட்டுல சொல்லி சுத்தி போட சொல்லுங்க. சார் வேணாமா? அதுவும் சரிதான். திருஷ்டிக்கு பதிலாக தான் இந்த அழகான பொண்ணு கூட சுமாரான பையன் நான் வரேன்ல. ஐயோ சார், போதும் சார். இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பேச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மயக்க போட்டு விழுந்துருவேன். ஏன் அவ்வளவு போரிங்காவா இருக்கு? போர் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், போதை. பேச்சிலே போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் அதை அனுபவிக்கிறேன். தலை சுத்தி கண்ணெல்லாம் சொருகிருச்சு. மனசு வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம டாக்டரை போய் பார்க்கலாமா? வேண்டாம் சார். ஒரே ஒரு தடவை அபி நீ ஒரு டெய்லர்னு சொல்லுங்க. நோ வே அபி, நீங்க என்னோட சீஃப் டிசைனர் சார். அப்புறம் நான் நிஜமாவே கீழே விழுந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடும், மத்ததெல்லாம் பாத்துக்கோங்க. வேணா அபி, இன்னைக்கு நமக்கு ஈவென்ட்லாம் இருக்கு. அப்ப நான் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அபி நீ ஒரு டெய்லர்னு சொல்லுங்க. நோ வே, நீங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் டிசைனர் மேடம். வேணும்னா சிண்டலான்னு கூப்பிட்டோமா? உங்களை திருத்தவே முடியாது அதானே? ஆமா. அப்புறம் எதுக்கு அபி ட்ரை பண்றீங்க? கெட் இன், டைம் ஆச்சு.